Everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எட்மண்ட் ஸ்பென்சர் அண்ட் யூனிவர்சிட்டி விட்ஸ். எட்மண்ட் ஸ்பென்சர் அண்ட் யூனிவர்சிட்டி விட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு இமிடியேட்டா ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய ஒரு விஷயம் எலிசபெத்தன் பீரியட். எலிசபெத்தன் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூடர் டைனாசிட்டியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெனோன்ட் குவீன்ஸ், குவீன் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட், அவங்களுடைய காலத்தை தான் வந்து எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். Elizabethan period is marked by the supremacy of England in Europe. So historically, England வந்து பாத்தீங்கன்னா earlier it was just a small nation. அந்த நேஷன் கூட எல்லாரும் சண்டை போட்டு இருந்தாங்க. இந்தியா எப்படி 1960ல பாத்தீங்கன்னா சைனா சண்டை போட்டது, அதுக்கப்புறம் மறுபடியும் பாகிஸ்தான் இன்வைட் பண்ணுச்சு, அடிக்கடி பக்கத்து நாடுகள்லாம் வந்து சண்டை போட்டிருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா குயின் எலிசபெத்தோட பீரியட்ல தான் இங்கிலாந்து கெயின்ட் இட்ஸ் சுப்ரீமசி அஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பவர்ஸ். அந்த டைம்ல வேர்ல்டு அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் யூரோப் தான் வேர்ல்டு. ஸோ யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்டாமிட்டபிள் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பெரிய பவரா வந்து இங்கிலாந்து உருவானதுக்கு காரணம் ஸ்பானிஷ் அர்மேடா. ஸ்பானிஷ் அர்மேடா ஹேப்பன்ட் இன் 1588. அது வந்து எலிசபெத்தின் பீரியட்ல நடந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஸ்பானிஷ் அர்மேடா. ஸ்பெயினை வந்து இங்கிலாந்து தோக்கடிச்ச ஒரு பெரிய போர். And this happened in the seas. Spanish Armada. Okay, Spanish Armada 1588. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையவே வந்து நடந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி. அது வரைக்கும் இங்கிலாண்டை வந்து யார் வேணா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு. ஆஃப்டர் ஸ்பானிஷ் அர்மேடா, த டிஃபீட் ஆஃப் ஸ்பெயின், ஸ்பெயின் வாஸ் கால்ட் அஸ் தி தி அமெரிக்காஸ் ஆஃப் டுடேஸ் அமெரிக்கா எப்படியோ அந்த மாதிரி ஸ்பெயின் வந்து 15th and 16th centuryல it was considered to be one of the world's superpower. It's because of the naval supremacy and the powerful fleets the Spanish kings had. அது அத்தனையும் பிரேக் பண்ண ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து த ஸ்பானிஷ் அர்மேடா. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பார்ட் முடிச்சாச்சு. லிட்ரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிட்ரேச்சர் ப்ரொடக்ஷன் வந்து நடந்திருக்கிறதுக்கான காரணம் இந்த எலிசபெத்தன் ஏஜ் தான். எலிசபெத்தன் ஏஜ் இஸ் கால்ட் அஸ் த even the court of Elizabeth is called as the court of singing nest. Singing nest ன்னு சொல்லுவாங்கல்ல, court of the nest of singing birds அப்படின்னு சொல்லுவாங்க. The nest of singing birds. Queen Elizabeth's court is called the nest of singing birds. ஏன் அப்படின்னா அவங்களுடைய காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போயிட்ஸ், நிறைய சோனட்டியர்ஸ், நிறைய டிராமாட்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்ப வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கோ அங்க ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன்ல எலிசபெத்தன் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர். ஓகே, எட்மண்ட் ஸ்பென்சரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சோனட்ஸ் நிறைய இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோனட்ஸ், பெட்ரார்கன் சோனட்ஸ், அதுக்கடுத்து ஷேக்ஸ்பியர் சோனட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இவரோட சோனட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரின் ரைம்ல இருக்கும், அலெக்சாண்ட்ரியன் ரைம். அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஹிஸ் பயோகிராஃபி. ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர், he was born in 1552 or 1553 in London. And அவங்க அப்பாவோட பேர் ஜான் ஸ்பென்சர். he was a clockmaker and he was born in Lancashire. இங்க நம்ம பார்க்க வேண்டிய சில டேட்டா அப்படின்னா லங்காஷயர், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. And he attended Merchant Taylor School. He had a good introduction of all the classical literature. The Greek classical literature சொல்லக்கூடிய Greek authors எல்லாத்தோடதையுமே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசுல he had a very good introduction. And he attended Pembroke College, Cambridge. இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், இதை தவிர வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட், ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் எழுதுனதுலயே ரொம்ப சிறப்பான ஒர்க். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க்ஸ். இவர் வந்து பின்னாடி லைஃப்ல நிறையவே பண்ணியிருப்பாரு, பட் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வாஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். த கேலண்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த 12 months. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மனாக் மாதிரி.
ஸோ திஸ் டைட்டில் வாஸ் borrowed from French almanac. ஆல்மனாக்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மனாக்னா பஞ்சாங்கம், நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா பஞ்சாங்கம் அது. ஸோ ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வச்சு இந்த பாட்டு எழுதியிருப்பாரு. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து இட்ஸ் ரிட்டன் இன் ஆர்கைக் லாங்குவேஜ் டு பே ஹோமேஜ் டு சாசர். ஆர்கைக் லாங்குவேஜ் அப்படின்னா a language that is not in use. Archaic usage அப்படிம்பாங்க. Archaic usageனா it's not used in the present times, but it was used in the earlier periods. Okay, தற்சமயத்தில் உபயோகத்தில் இல்லாத வார்த்தைகள் archaic words அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா டு பே ஹோமேஜ் டு சாசர். ஓகே, ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்னாவே நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தோணணும் அப்படின்னா இந்த பாஸ்டரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். ஸோ நம்ம ஏர்லியரா வந்து ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியட் பார்த்தோம், ஏஜ் ஆஃப் சாசர் பார்த்தோம். ஸோ ஏஜ் ஆஃப் சாசர்ல வந்து தீம்ஸ் நான் சொன்னது 3 M's, 3 M. ஒன்று வந்து மேஜிக் ஆர் மிரக்கல், நம்பர் 2 மெடிசன், நம்பர் 3 மாரல்ஸ். இந்த 3 பேஸ் பண்ணி தான் எல்லா தீம்ஸும் எல்லா சாங்ஸுமே வந்திருக்கும். இது வந்து சாசர், ஏஜ் ஆஃப் சாசருக்கு. இப்போ வந்து எலிசபெத்தன் ஏஜ் ஆர் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். யூ டோன்ட் ஹேவ் வார்ஸ். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 100 years war நிறைய இருக்கும் சாசர் பீரியட்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை, காலையில் லஞ்சா சண்டை, அடுத்த மாசம் சண்டை, 100 years war, அதுக்கடுத்து வார் ஆஃப் ரோசஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். பட் எலிசபெத்தன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஸோ தே டிடன்ட் ஹேவ் எனி வார். உங்களுக்கு போர் இல்லைங்கும் போது சந்தோஷம் அங்கே தானா இருக்கும். ஸோ இங்க என்ன ஆகும்னா சந்தோஷத்தோட ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இந்த பாஸ்டரல் அப்படிங்கிற தீமே இருக்கும். பாஸ்டரல் அப்படின்னாவே எப்படி சொல்றதுன்னா, ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சாங்ஸ்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு மலை, பெரிய லாங் ஷாட்ல வந்து ஒரு மலையை காமிப்பாங்க. மலையிலிருந்து ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே அங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து மாடு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஆடுகள்லாம் போயிட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து இப்படிதான் செட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் பாஸ்டரல். ஓகேவா? ஸோ பாஸ்டரல்ங்கிறது லைஃப் தட் இஸ் வெரி க்ளோசர் டு நேச்சர். ஸோ இந்த தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டரல் நேச்சர்ல தான் இருக்கும். பாஸ்டரல் அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்டரல் தான். அண்ட் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா லைஃப்பை பத்தின நிறைய விஷயங்களை எட்மண்ட் ஸ்பென்சர் தன்னோட ஒர்க்ஸ்ல வந்து அங்கங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் தட் இஸ் பாஸ்டரல் லைஃப். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்டிமியான், அப்புறம் ப்ரோதலமியன், எபிதலமியன் சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மேரேஜ். அதுக்கு அடுத்தது ஃபேரி குயின். இதெல்லாமே சம் ஆஃப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் செலிப்ரேட்டட் ஒர்க்ஸ். இந்த ஷெப்பர்ட் கேலண்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஓகே, many in the known writers of the time, they had been nothing so finished and sustained, so masterful in grasp, so brilliant in meter and phrase since Chaucer. So சாசருக்கு அப்புறம் வந்து ஒரு இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆள் யாரு அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர், ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 1579, Shepherd's Calendar written by Edmund Spenser. The theme is a pastoral theme. PS நான் போட்டுக்கிறேன், pastoral theme. அவ்வளோதான். இதை தவிர இதுல நம்ம படிக்க வேண்டியதுக்கு எந்த விஷயமும் பெருசா கிடையாது. ஸோ ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் அ பொய்டிக் ஒர்க் தட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 புக்ஸ். 12 மந்த்ஸுக்கு 12 புக். ஓகேவா? அண்ட் இந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டோரியா பிலீவ் டு பி டெபிக்டிங் பீப்புள் ஃப்ரம் ஸ்பென்சர்ஸ் லைஃப் இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப். இவரை அதாவது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்டும் இந்த ஒர்க்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுல யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ரெப்ரசன்டேஷன், அதாவது ஆட்டோபயோகிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்பென்சரா இருக்காங்க அப்படின்னா காலின் கிளவுட். இது கொலட்டன் இருக்கு, ஐம் சாரி, காலின் கிளவுட், CLOUT. ஓகே, காலின் கிளவுட். இந்த காலின் கிளவுட் வேற யாருமே இல்லை, ஸ்பென்சர் ஹிம்செல்ஃப். இது பல தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். So were actually poems that were broken down in stories about various characters or shepherds through the seasons. Next, chronology between writings. ஸோ இவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த chronology தான். ஏன் அப்படின்னா he was one of the
decorated authors or writers in Elizabethan court. எலிசபெத்தோட பீரியட்ல இவர் வந்து நிறைய பண்ணாலும் இவருக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பொசிஷன் கூட கொடுத்தாங்க. ஸோ ஹி வாஸ் போஸ்டட் இன் ஐலண்ட். அண்ட் அங்க வந்து சில கலவரங்களால் என்னாச்சுன்னா இவரோட வீடு எல்லாமே உடைமைகள் எல்லாம் சூறையாடப்பட்டுருச்சு. அப்புறம் மறுபடியும் இங்கிலாந்து கோர்ட்டுக்கே வந்திருப்பாரு. அப்புறம் வந்து சரி ஏதாவது பெருசா பண்ணணும்னு நினைக்கிற டைம்ல ஃபேரி குயின் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி ஹி வில் ஃபால் இல் அண்ட் டை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவருக்கு இருந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இவரால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியாது. லிமிட்டடான ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அதை ஒரு சீக்வென்ஷியல் மேனர்ல கொடுத்திருப்பாரு. அந்த சீக்வென்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. So it is 1580. Spencer was appointed secretary to Lord Grey and moved to Ireland, where he acquired Kilcolman Castle. நான் சொன்னேன் இல்லையா, Kilcolman Castle. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவரோட முக்கியமான ஒரு ஒர்க்கை பார்க்குறோம். While in Ireland, he continued to write The Fairy Queen and completed Astrophel. Astrophel is an elegy for Sydney. So please remember this, Astrophel. Philip Sidney. அவருடைய டெத்துக்காக எழுதின எலிஜி. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ்ட்ரோஃபில். ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். In 1589, Spencer makes acquaintance of Sir Walter Raleigh, who, after reading his draft of The Fairy Queen, urges him to return to London. In 1590, Sir Walter Raleigh presented the celebrated poet to Queen Elizabeth. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த டெடிகேஷனை வந்து the work is dedicated to Sir Walter Raleigh அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகே. Now comes the famous one, The Fairy Queen, books 1, 2, 3. டோட்டலாக வந்து ஒரு 12 books. ஒரு எப்பிக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த எப்பிக்கில் வந்து there should be around 12 books. But Fairy Queen is considered to be an incomplete work because it just have 6 books. The Fairy Queen was and is one of the most recognized works of Spencer. The first 3 books were written while he was in Ireland. நான் தான் சொல்றேன் ஏற்கனவே, he was posted in Ireland. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து திரும்பி ஊருக்கே வந்துடுவார். பிகாஸ் he was under attack there. அயர்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான். ஐரிஷ் பீப்புளுக்கு வந்து இங்கிலாந்து பீப்புளுக்கும் பெருசாக வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. என்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ when he was posted in Ireland, he had to face lot many problems, and because of that அவருக்கு வந்து இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ அவர் திரும்பி என்ன பண்ணிட்டாருன்னா இங்கிலாண்டே வந்துட்டாரு. இங்கிலாந்து வந்து கொஞ்ச நாள்ல அப்புறம் இறந்துருவார். ஓகே, கமிங் பேக் டு ஃபேரி குயின். ஃபேரி குயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் த செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபேரிஸ் ஆர் த வர்ச்சியூஸ், த சிம்பாலிக் ஆஃப் வர்ச்சியூஸ். அங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வர்ச்சியூஸ், அதாவது வேல்யூஸ். வர்ச்சியூஸ் அப்படின்னா ஒரு ஒரு அறம், ஒரு வகையான அறத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். The characters in book 1 and 3 were Red Cross and Britomart. The Red Cross, the Knight of the Red Cross வந்து யாருன்னா அது கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து நம்ம அவங்க வந்து ஒரு அல்லிகரியா சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு அல்லிகரியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் கிராஸ், நைட் வித் ரெட் கிராஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பேசிக்கலாகவே இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ராபகேட் பண்ணுற ஐடியாஸாக தான் இருக்கும். He is a Protestant. Spencer is a Protestant, and he had undertones in this work of the evils of Catholic Church. Thus, his characters were, they could defeat this evil with Christian virtues. So, what happens is, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே கரப்டான கிறிஸ்டியன் பிலீஃப்ஸையும் ப்ராக்டிசஸையும் என்ன பண்ணும், ஷன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒர்க்கோட ஸ்பெஷாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. England earlier was Roman Catholic. During the time of Henry the 8th, அதாவது எலிசபெத்தோட அப்பா, அவரோட பேர்ல தான் என்ன ஆகும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மேரேஜஸ் பண்ணிடுவாரு. 6th ஒய்ஃபையும் வந்து என்ன பண்ணோம்னா ஒன்னு என்ன பண்ணுவாரு, டிவோர்ஸ் பண்ணுவாரு, இல்லாட்டி தலையை வெட்டி போட்டுருவாரு. அந்த ஒய்ஃபோட தலையை வெட்டிட்டு அடுத்த ஒய்ஃபுக்கு போயிடுவார்.
ஸோ இந்த மாதிரி 6 டைம்ஸ் போனனால ரோமன் கேத்தலிக்ல இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப் கடுப்பாயி, தம்பி இங்க பாரு, அந்த போப்பே வந்து கூப்பிட்டு சொல்லிடுவாரு, தம்பி இந்த மாதிரிலாம் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு வந்து சரிப்படாது. ஸோ இதுக்கு மேல நீ டிவோர்ஸ் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருவாரு. நீங்க என்னடா அலோவ் பண்றது ஏன் கண்ட்ரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு, இருக்கிற எல்லா மொனாஸ்ட்ரிஸையும் டிசால்வ் பண்ணிடுவாரு. யாரு? ஹென்றி தி 8th. ஸோ ஹென்றி ரோமன் கேத்தலிக்கோட என்னென்ன மொனாஸ்ட்ரிஸ் இருந்துச்சோ இங்கிலாந்துல அத்தனையுமே வந்து அழிச்சிருவாரு, டிசால்வ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த மொனாஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு, ஏன்பா நீ கிறிஸ்டியனு, இருக்கிற எல்லா ரோமன் கேத்தலிக் சர்ச்சையும் தூக்கிட்டேன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னா, என் நாட்டுக்கு நானே ஆத்தென்டிக்கா ஒரு சர்ச் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தி ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னு கொண்டு வராரு. ஆங்கிலிக்கன் சர்ச் இஸ் கன்சிடர் டு பி a parallel or kind of a reflection of the Protestants. உங்களுக்கே நல்லா தெரியும், ப்ரொட்டஸ்டன்ட் செக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிசிசத்துக்கு ஆப்போசிட்டா போயிருக்கும். அதுல நடக்கக்கூடிய கரப்ட் ப்ராக்டிசஸை ஷன் பண்ணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ஸே வந்து they came out and started a different sect named Protestantism. இப்ப வந்து என்ன ஆகும்னா இவர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் சொல்லிட்டு ஒரு புது செக்டே உருவாக்கிடுவாரு. யாரு? ஹென்றி தி 8th. அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்க்கு ஒரு ஆர்ச் பிஷப்பை ரெடி பண்ணிடுவாரு. ஸோ இங்கிலாந்து வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி எக்லிசியாஸ்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் தி வேட்டிகன் சிட்டி, தட் இஸ் த போப். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டெக்னிக்கலி ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் வேர் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ். அப்போ குவீன் எலிசபெத்தும் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் தான். ஓகேவா? ப்ரொட்டஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு குவீன், ப்ரொட்டஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு போயட்டை சப்போர்ட் பண்றது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, 1590ல வந்து ஸ்பென்சர் எழுதின புக் தான் வந்து பாத்தீங்கன்னா The Complaints. This book was a collection of poems that Spencer had written over a period of time and include the period after his friend Sidney's death. ஓகே, ஸோ இப்போதான் வந்து நம்ம இவரோட ஃப்ரெண்ட் சர் பிலிப் சிட்னி அவரை பத்தி சொன்னோம். அவரோட டெத்துக்கு ஒரு எலிஜி எழுதியிருப்பாரு. அந்த எலிஜி பேர் என்னங்கிறத நான் அலியரா சொல்லியிருந்தேன். வீடியோ பின்னாடி ஸ்வைப் பண்ணி என்ன பேருன்னு பாருங்க. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் இட். இட் இஸ் ஆஸ்ட்ரோஃபெல். ஓகே, Spencer was at a point in his life where he seemed to be feeling somewhat sorry for himself. His friend was gone. He had not risen up within the court. இவரோட ப்ராப்ளமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, he always wanted to be a part of the court. Be a part of the court அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்ல சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னே வந்து ரொம்ப உழைச்சிட்டு இருப்பாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் அப்படியே ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருப்பாரு. யாரு? எட்மண்ட் ஸ்பென்சர். அந்த ஐலாண்ட் பீரியட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் ரொம்ப பீக் பொசிஷனுக்கு போயிருப்பாரு. ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம அந்த ஐரிஷ் ரெவல்யூஷன் மாதிரி ஒண்ணு நடக்கும். அதுல இவருடைய எஸ்டேட்டை பர்ன் பண்ணி இவரோட வீட்டையும் பர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா இவரும் இவரோட ஃபேமிலியும் தப்பிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா அவர் கையில எந்த காசுமே இருக்காது. 1591 காலின் கிளவுட்ஸ் கம் ஹோம் அகைன். இது வந்து அவ்வளோ பெரிய ஒர்க் கிடையாது. காலின் கிளவுட்ஸ் கம் ஹோம் அகைன். காலின் கிளவுட்ங்கிறது இப்பதான் நான் சொன்னேன், அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் நேம் ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் எலமெண்ட் காலின் கிளவுட்ங்கிற ஒரு கேரக்டர். காலின் கிளவுட்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது எட்மண்ட் ஸ்பென்சர். ஓகே, now comes அமரட்டி அண்ட் எபிதாலமியான். ஸோ ப்ரோதாலமியான் அண்ட் எபிதாலமியான் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒர்க்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா அமரட்டி இஸ் a collection of 88 sonnets. The title is of Italian descent. Sonnets were in the Elizabethan style verse. ஸோ போயட்ரியில இருக்கக்கூடிய ஜானர்ஸ்ல சோனட் தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு எலிசபெத்தன் பீரியட்ல. டிராமால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாங்க் வேர்சஸ். ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டிராமால வந்து பிளாங்க் வேர்சஸ், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயம்ல ஜானர் வந்து சோனட்ஸ். ஸோ இட் வாஸ் பிலீவ் தட் த லேடி verses were directed to or about was a woman that became his wife since it was released shortly after his marriage. ஒன்னே ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ப்ரொலாக் எபிலாக். ப்ரொலாக் எபிலாக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாட் டு யூ மீன் பை ப்ரொலாக்? வாட் டு யூ மீன் பை எபிலாக்? ப்ரோ அப்படின்னா முன்னாடி, எபி அப்படின்னா பின்னாடி.
ப்ரோதாலமியன் அண்ட் எபிதாலமியன். இதுல வந்து எது வந்து சாங் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது என்னங்கிறத கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே, சாங் ஆஃப் மேரேஜ் ப்ரோதாலமியனா எபிதாலமியனான்னு கேட்பாங்க. ப்ரோனா முன்னாடி, எபினா பின்னாடி. ஸோ இது எது வந்து சாங் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அமரிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லவ். இது லவ் பத்தின ஒரு கலெக்ஷன் ஆஃப் சோனட்ஸ். அதனாலதான் அமர். அமர் அப்படின்னா லாட்டின்ல லவ்னு அர்த்தம். Epithalamion was shortly released after. It is said to be one of his finest minor poetic works. So Epithalamion was the song of marriage. Next, Fairy Queen, 1596. In a letter to Sir Vale, லெட்டர் டு சர் வேலே அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரொலாக் மாதிரி ஆயிடும் ஃபேரி குயினுக்கு. ஸோ in a letter to Sir Walter Raleigh, Spencer outlines a plan to write 24 books of Fairy Queen. The first 3 books were released 6 years prior, and the catalyst of Spencer becoming known as a great writer challenging the brilliance of Chaucer. சார்சர் அளவுக்கு பெரிய ஆள் பண்ணி, இன்ஃபேக்ட் சார்சரையே மிஞ்சிட்ட அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் விர்ச்சுஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 books were presented as follows. அதான் சொன்னனே, ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு புக்குமே வந்து பாத்தீங்கன்னா இட் ரிஃப்ளெக்டட் அ ப்ராப்பர் விர்ச்சுவல் கேரக்டர். வர்ச்சுஸ்ன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர்ச்சுஸ் அப்படின்னா அறங்கள், விழுமியங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கரெக்டான வார்த்தை விழுமியம். ஸோ இந்த வர்ச்சுஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து they trying to express. ஸோ புக் 1 holiness, புக் 2 temperance, புக் 3 chastity, புக் 4 friendship, புக் 5 justice and புக் 6 courtesy. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் ஃபாலோ பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதை வந்து நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த புக்ஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய ரஃப் அவுட்லைன். ஓகே, so letter to Raleigh is suggested the character author represents the virtues of magnificence, which according to the times represents the perfection of all virtues. முக்கியமான ஒரு விஷயம், the fairy queen is believed to have represented glory in the name of Gloriana. இந்த Gloriana வேற யாரும் கிடையாது, Queen Elizabeth the First. Queen Elizabeth தான் யாரு, Gloriana. க்ளோரினா என்னது, புகழ். க்ளோரியானா யாரு, எலிசபெத். அண்ட் 1597 நான் சொன்ன மாதிரி அயர்லாந்து வந்து எப்பவுமே ஒரு கலவர பூமியா இருந்திருக்கும். ஸோ a view of the present state of Ireland, this piece was a political view of the happenings in Ireland. 1595 இருந்து 1597 வரைக்கும் upheaval and rebellion occurring in England. He took it to London and it was entered to Stationers' Hall in early 1598, but he wasn't given permission to publish it. And 1598 வந்து Spencer dies and he dies at Westminster. Poets Cornerல வந்து இவரை என்ன பண்ணிருப்பாங்க, பெரி பண்ணிருப்பாங்க. He was laid down in Poets Corner. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் Poets Cornerல வந்து பதிக்கப்பட்டது யார், who was buried the first time at Poets Corner, though he was not from a royal family, it was Geoffrey Chaucer. இப்ப இவரை என்ன பண்றாருங்கன்னா ஜாஃப்ரே சாசர் பக்கத்திலே பதிக்கிறாங்க. யார, எட்மண்ட் ஸ்பென்சர். So that's all about Spencer. Now we'll move on to the University Wits. University Wits வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். He is one of the most celebrated artist, dramatist of course, in the history of English literature. இன்னைக்கு வரைக்கும் யாரோட ஒரு பிளே, அதாவது யாரோட பிளே வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்டேஜ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஷேக்ஸ்பியர். அது கின்னஸ் ரெக்கார்டையும் தாண்டி, அதாவது 450 வருஷமா அவரோட பிளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஸ்டேஜ்டு பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் ஸ்டேஜ்டு ஆத்தர். அவரோட பிளே அளவுக்கு வேற எந்த பிளேயுமே வந்து ஸ்டேஜை பார்த்ததே கிடையாது. அத்தனை தடவை ஹிஸ் பிளேஸ் வேர் எனாக்டட் பை பீப்புள் இன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். ஓகே, இவ்வளவு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாரு, வில்லியம் ஷேக்ஸ்பியர்.
how was he able to achieve a success of that level? அதை மட்டும் நம்ம யோசிக்கவே மறந்துடுறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல பாதிக்கு பாதி என்னன்னா, ஒரு குதிரை லாயத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஞானம் பிறந்துச்சு, அவரா எழுத ஆரம்பிச்சாரு, ஃபேமஸ் ஆயிட்டாரு, கஷ்டப்பட்டு மேல வந்தாரு அப்படின்னு பல பல கதைகள் இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு கிராமர் ஸ்கூலுக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பாரு. He just attended a small grammar school just till class 5. So after class 5, he couldn't continue because of his family's financial situations. He couldn't continue his studies. So roughly he know how to write and read. That's it. அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான எலமெண்ட்ல தான் அவர் இருந்தாரு. ஆனாலும் வந்து பாத்தீங்க, he could produce a volley of characters with a variety of genres, expressions, emotions, or what do you call as the psychological intrigue. சைக்காலஜிக்கலா எப்படி இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஃபினாமினன் அவர்னால கொண்டு வர முடிஞ்சதுன்னு எல்லாருமே வந்து they were amazed by his character and nature. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எந்த கேரக்டரா வேணாலும் எடுத்துக்கோங்க, ரெனோன்டு கேரக்டர்ஸே நான் எடுத்துக்கிறேன். ஜூலியஸ் சீசர்ல இருந்து ஆரம்பிச்சு டிராஜிக்கல் ஹீரோஸ் அப்படின்னாவே வந்து ஷேக்ஸ்பியரோட டிராஜிக் ஹீரோஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுவாங்க. ஒரு ஜூலியஸ் சீசர், ஒரு கிங் லியர், ஒரு ஹாம்லெட், ஒரு ஒத்தெல்லோ, அதான் ஆசை, மேக்பெத், பேராசை, மேக்பெத். அதுக்கு அடுத்து நம்பிக்கை துரோகம், அகைன் மேக்பெத். நம்பிக்கை துரோகம்க்கு பலியான ஒத்தெல்லோ, தன்னோட சொந்த மனைவியே வந்து வேற ஒருத்தருக்கு தப்பா சொன்னாங்கிறதுனால என்ன பண்ணிடுவான், சந்தேகத்துல கொன்ன ஒத்தெல்லோ. அதுக்கடுத்து தன் மகள் மேல நம்பிக்கை இல்லாம தன்னோட நாட்டையெல்லாம் இழந்து கடைசியில நாயா பேயா தெரிஞ்சு ரொம்ப கேவலமா செத்த கிங் லியர். எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஹாம்லெட். இல்ல தன்னோட ஏரியா என் கோட்டைக்குள்ள எவன் பூந்து என்ன கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தற்பெருமையில போய் செத்த ஜூலியஸ் சீசர். இந்த மாதிரி ஒவ்வொரு டிராஜிக் கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டெப்தா இருந்திருக்கும். அதான் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா மெனி லேயர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை வந்து அவர் போட்டிருப்பாரு. இதை வந்து நீங்க படிக்காமையோ அப்சர்வேஷன் இல்லாமையோ கண்டிப்பா பண்ண முடியாது. நான் ஏன் இவ்வளவு பெரிய பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இத்தனை விஷயத்தையும் ஷேக்ஸ்பியர் ஒருத்தரால எப்படி கொண்டு வந்திருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை விஷயத்த கொண்டு வந்தாலும் அது அத்தனையும் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் சேக், ஆர்ட்ஸ் ஃபார் பீப்புள் சேக்னு ரெண்டு வகையான ஸ்கூல்ஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா, பாலா படங்களும் வெர்சஸ் ரவிக்குமார் படம்னு வச்சுக்கோங்க. KS ரவிக்குமார் படம் வந்து ஏக்தம் கமர்ஷியல் இதா இருக்கும். சரியான கமர்ஷியல் படமா வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, பிளாக் பஸ்டரா கொண்டு வந்திருப்பாரு. இந்த சைடு பாலா, மிஷ்கின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைப்பா, அவங்களோட மூவிஸே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் சேக். பாலாலாம் இப்ப இருப்பா, ரஜினியே நடிச்சாலும் என்னோட படத்துல கதை தான் பேசணும், ரஜினி பேசக்கூடாதுன்னு சொல்ற ஆளுங்க ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் சேக். ஆர்ட்ஸ் ஃபார் பீப்புள் சேக்னா யார் நடிச்சா என்னய்யா, படம் நல்லா இருக்கணும், மக்கள் என்ஜாய் பண்ணணும், அதுதான் வந்து ஆர்ட்ஸ் ஃபார் பீப்புள் சேக். இப்ப என்னாச்சுன்னா, இத்தனை ஃபேமஸான ஒரு ஒர்க்கை வந்து ஷேக்ஸ்பியர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு மக்களை தயார்படுத்தினது யாருன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ். இவ்வளவுதான். The transition in theaters from the medieval to the Renaissance is more readily apparent in England than in Italy or France. இட்டலியிலயும் பிரான்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெனேசான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, என்னமோ உண்மைதான். ஆனா அதாவது தியேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தான் டாப்ல வச்சிருந்தாங்க. The rapid transition happened in England, which was much faster than the theater movement of Italy or France. அதனாலதான் இங்கிலீஷ் தியேட்டர்ஸை வந்து ரொம்பவே மதிப்பாங்க. As the rediscovered classics gradually found their way to England, English plays did begin to reflect their influence. Religious and political controversies, religious strife between Catholic and Protestant following the separation of England from Catholic Church by Henry VII. இப்பதான் நம்ம அத்தனையும் சொன்னோம். இது ஆக்சுவலி ஹென்ரி த எய்த், ஹென்ரி த செவன் போட்டிருக்காங்க. ஸோ ஹென்ரி த எய்த். இப்போ வந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் வந்திருக்கும். AC வெர்சஸ் RC, ரோமன் கேத்தலிக்ஸ் வெர்சஸ்
ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ். இதை யார் கொண்டு வந்திருப்பா? ஹென்ரி தி எய்த், எலிசபெத்தோட அப்பா. ஓகே ஓகே. In 1559, Elizabeth decreed a license which was required to perform plays. Thus, acting became a profession. டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரோமன் கேத்தலிசிசம் ஆகட்டும் இல்லாட்டி ப்ரொட்டஸ்டன்ட் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து வாழ்க்கைய எஸ்பெஷலி டிராமாஸ் செலிப்ரேட் பண்ணவே விட மாட்டாங்க. தேவர் லைக், இல்லப்பா அதிகமா வைக்காதீங்க. ரோமன் கேத்தலிக் வந்து, தம்பி நிறைய வைக்காதீங்கப்பா, நிறைய வச்சீங்கன்னா அப்புறம் சாமி யார் கும்பிடுறது, எல்லாம் சினிமா பார்க்க போயிட்டீங்கன்னா அப்புறம் சாமி யார் கும்பிடுறது அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. ப்ரொட்டஸ்டன்ட்லாம் வந்து ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க, தி காமன்வெல்த், எஸ்டாப்ளிஷ்ட காமன்வெல்த். அது வந்து கடைசியில வர்றது. ஆனாலும் ப்ரொட்டஸ்டன்ட் நேச்சர் என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் துக்கமயமாவே வாழ்றது. காலையில எழுந்துச்சா கோயில் போகணும், சாமி கும்பிடணும், பஜனை பண்ணணும், மறுபடியும் காலையில எழுந்திரிக்கணும், சாமி கும்பிடணும், பஜனை பண்ணணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிறந்ததே சாமி கும்பிடுறதுக்கு மட்டும்தான், வேற எதுவுமே வாழ்க்கையில இல்லைங்கிற மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. சாமி கும்பிடுறதும் வாழ்க்கையில ஒரு பார்ட், ஆனா அதையும் தாண்டி வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லப்பா there is no celebration, we have devoted our life for the almighty அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்ன சொல்றது பயசா இருப்பாங்க. இந்த மாதிரி பயஸ்ல இருந்தாங்கன்னா எங்கேயா போய் நான் இது பண்றதுங்கிறதுக்காக தான் ஆங்கிலிக்கன் சர்ச் என்ன பண்ணுன்னா, பக்தியும் இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் யுக்தியும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் கொண்டு வந்துருவாங்க. அதனால என்ன ஆகும்னா, அந்த ரிலீஜனுக்கான கண்ட்ரோலும் இருக்கும், அதே சமயம் இந்த கிங்கோட அட்டானமியும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். தட் வாஸ் த கிரிட்டிக்கல் சக்சஸ் ஆஃப் குயின் எலிசபெத். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேப்பா, ஷி கேவ் அ லைசன்ஸ் டு கண்டக்ட் டிராமாஸ் எனிவேர் இன் ஹர் கண்ட்ரி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்டிங் பிகேம் அ ப்ரொஃபஷன். இங்கிலீஷ் தியேட்டர் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட், அதை கிங்ஸ்மேன் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து this essentially made acting more secure with daily performances, stimulating the building of permanent theaters and assembling of larger companies. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் ஊரா போய், நாடோடிகள் தான் அவங்க பேசிக்கலி, வேகபாண்ட் குரூப்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியாவில் போய் தெருக்கூத்து முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஏரியா போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு கொட்டகை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் இங்க பாருப்பா, நான் ப்ராப்பரா நான் தியேட்டர் கட்டித்தரேன், நீ டெய்லி அதுல ஷோஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணா போதும், வர காசு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதைத்தான் பண்ணாங்க. ஸோ patronage of wealthy nobles, acting became a profession, patronage of wealthy nobles and more secure work. உங்களுக்கே தெரியும், இந்த காலத்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரிதான் என்னாச்சு, அந்த காலத்து தியேட்டர் மாற ஆரம்பிச்சது. அப்படி போய் தியேட்டர்ல சேர்ந்த ஆளுகள்ல ஒருத்தர் தான் யாரு, வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆனா இந்த தியேட்டர் வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி பற்பல ஒர்க்ஸை பண்ணி பற்பல லேயர்ஸை கிரியேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ். யாருங்க இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்? யூனிவர்சிட்டி விட்ஸ் வேர் த பீப்புள் ஹூ by the last decade of the 16th century achieved a critical financial and social stability. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃபார்மலி தேவர் பீப்புள். These university which were none other than the scholars of great universities such as Oxford or Cambridge. இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி நிறைஞ்சதா இருக்கும். ரொம்ப குவாலிட்டி நிறைஞ்சது ஐ மீன் இந்த கிரீக் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, கிளாசிக்கல் கிரீக் லிட்ரேச்சரை படிச்சது, ப்ராப்பரா படிச்சு எழுதியது. இந்த சினிமாக்கு எப்படி ப்ராப்பரா நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் சார் நான் டைரக்டர் ஆனேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை சார் நான் படத்தை பார்த்தேன், எனக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் பை தோஸ் ஃபிலிம்ஸ், ஐ ஸ்டார்டட் இன்டு டைரக்டிங் மூவிஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா யூனிவர்சிட்டியில போய் கிரீக் லிட்ரேச்சர் அத்தனையும் படிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, தே delved into literature. அதே ஷேக்ஸ்பியர் வந்து இது எதுவுமே இல்லாம பூந்து விளாசிட்டு வந்திருப்பாரு. ஸோ மொத்தம் எத்தனை யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, அவங்களோட பேர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் என்ன ஆகும், கண்டிப்பா எந்த எக்ஸாம் போனீங்கன்னாலும் சரி யூனிவர்சிட்டி வச்சு பத்தி ஒரு கொஸ்டினாவது வரும். அது வராம ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பர் முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. செக் பண்ணிக்கோங்க, எந்த நெட் பேப்பர் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் 10 years நெட் பேப்பர் ஆகட்டும் இல்லாட்டி எந்த டிஆர்பி பேப்பர் ஆகட்டும்,
யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றின அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் அது இருக்கும். அதனால அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜான் லில்லி, ராபர்ட் கிரீன், ஜார்ஜ் பீல், தாமஸ் லாட்ஜ், தாமஸ் நேஷ், தாமஸ் கிட், கிறிஸ்டோபர் மார்லோ. நீங்க என்ன படிக்கணும்னா, படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன நிமோனிக் மாதிரி நான் சொல்லித்தரேன். என்னன்னா, தாமஸ்ங்கிற பேர்லயே 3 பேர் இருப்பாங்க. கிட், நேஷ், லாட்ஜ், பீல், கிரீன், லில்லி. அவ்வளவுதான். இப்படி வச்சுக்கோங்க. கிட், நேஷ், லாட்ஜ், பீல்ஸ், கிரீன், கிரீன், லில்லி. இது எல்லாமே கிறிஸ்டோபர் மார்லோ கூட இருந்து பாக்குறாரு. அவ்வளவுதான். கிட், நேஷ், லாட்ஜ், பீல், கிரீன், லில்லி. இத கூட இருந்து பாக்குறது யாரு? கிறிஸ்டோபர் மார்லோ. கிறிஸ்டோபர் மார்லோ உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன ஆயிடும்? மெமரைஸ் ஆயிடும். ஸோ கிட், நேஷ், லாட்ஜ், பீல்ஸ், கிரீன், லில்லி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் 7 பேரு. 7 பேர்த்தோட பேரும் இதுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி விசிட்ல முக்காவாசி விஷயம் முடிஞ்ச மாதிரி. ஏன்னா இந்த 7 பேர் பண்ண விஷயங்கள்ல அப்படியே தலைவர் ஷேக்ஸ்பியரு அவங்களோட ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா காப்பி அடிச்சிருப்பாரு. காப்பின்னு சொல்றதை விட கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவங்களுடைய ஒர்க்ஸே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பேஸா எடுத்து இவர் ஒரு புது ஒர்க்கை இவரோட ஸ்டைல கிரியேட் பண்ணுவாரு. அதனாலதான் வந்து ஷேக்ஸ்பியர் வாஸ் லைக் வெரி வெரி செலிப்ரேட்டட் ஆத்தர். யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து 2 காலேஜ் போயிருப்பாங்க. 2ல ஏதாச்சும் 1 போயிருப்பாங்க, ஆக்ஸ்போர்ட் இல்ல கேம்பிரிட்ஜ். So these members were part of the learned societies, their views containing gods and morality. காடும் மொராலிட்டி பத்தியும் நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து பேசியிருப்பாங்க. So let's start with Christopher Marlowe. ஏன்னா he is considered to be the most important of all the writers. ஏன்னா இவர் வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு ஜானரை வந்து ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. பிளாங்க் வேர்ஸ் இவர் தான் முதல் கொண்டு வந்திருப்பாரு. So Marlowe was from Cambridge University. His contribution to English tragedy is very vital and manifold. He himself seems to be aware of scored in advance over previous drama. English tragedy, Marble, mostly revenge tragedies தான் இவரோடது எல்லாமே. பள்ளிக்கு பள்ளி ரஜினியோட ஏர்லியர் ஜானர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆங்கிரி யங் மேன், ஒரு கோபமுள்ள பழி வாங்கக்கூடிய ஒரு இளைஞனா தான் ஒரு மூவிஸ் எல்லா மூவிஸ்லயும் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இங்கிலீஷ் ட்ராஜடியோட ப்ரோப்பனன்ட் யாருன்னு பார்த்தா கிறிஸ்டோபர் மார்லோ. ஓகே, ஹிஸ் பிளேஸ் டாம்பர்லைன் தி கிரேட், டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், தி ஜூ ஆஃப் மால்டா, எட்வர்ட் தி செகண்ட், தி பார்ட்ஸ் ஆஃப் தி மெசக்கர் அட் பாரிஸ் அண்ட் திதோ குவீன் ஆஃப் கார்த்தாஜ். இப்போ என்னன்னா இந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா நிறைய பேர் வந்து நீங்க உங்களோட யூஜி சிலபஸ்ல படிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் அ ஸ்டோரி ஆஃப் அ ஜெர்மன் ஸ்காலர் ஹூ places or who promises his life or his soul for the service of Saturn. இவர் என்ன பண்ணிருப்பாரு, பத்திரமே எழுதி கொடுத்திருப்பாரு, a deed or a will stating that he wants to surrender his soul to the Saturn. அதுக்கப்புறம் சாட்டர்ன் என்ன பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணும், நிறைய மேஜிக்கல் பவர்ஸை கொடுத்துருக்கும். அதனால அவர் என்ன ஆனாரு, எப்படி செத்தாருங்கிறது தான் கதை. First of all, Marlowe exalted and varied the subject matter of the tragedy. For the cynical motive of revenge, he substituted the more interesting theme of ambition for power. இப்போ புரியுதா? ambition for power. Remember Brutus. Ambition for infinite knowledge in Dr. Faustus. And ambition for gold in Jew of Malta. அந்த ambition தான் என்ன பண்றாங்க, ambition for power, ambition for wealth and ambition for gold. இது யார் பண்றா? wealth or knowledge. இந்த 3 விஷயத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாரு, ரொம்ப ambitiousா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. Secondly, he put forward a new kind of a tragic hero. Medieval concept of tragedy was the fall of a great man.
இப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்போ கிரேட் மேன் மட்டும்தான் சாகணுமா, சாதா மனுஷனும் ரொம்ப மோசமா சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. Aristotelian conception of tragic hero, tragic flaws in his character, or an overweening ambition. So இந்த இடத்துல I would like to ask a question. Tragic flaw is also known as dash. Tragic flaw is also known as dash. Tragic flaw is also called as dash. இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, அது என்னது? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். So his blank verse is immensely superior to the blank verse of Gorbodoc. Gorbodoc was the first tragedy in English. Gorbodoc was the first tragedy in English. Ralph Royster Doyster அப்படிங்கிற ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் காமெடி இன் இங்கிலீஷ். ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் காமெடி. ஃபர்ஸ்ட் ட்ராஜடி வந்து கார்படாக், ஃபர்ஸ்ட் காமெடி வந்து ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் தாமஸ் கிட், தி செகண்ட் ஒன். தாமஸ் கிட்டோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரே விஷயம் த ஸ்பானிஷ் ட்ராஜடி மட்டும்தான். இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிங்கிறது வந்து ஜெனிகன் பேட்டர்ன்ல, ஜெனிகன் ட்ராஜடிஸ்னு சொல்லுவாங்க, ஜெனிகன் ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ். ஜெனேகா அப்படிங்கிற ஒரு பிலாசபர், கிரீக் பிலாசபருடைய ரிவெஞ்ச் ட்ராஜடிஸை மாடல்டா வச்சுதான் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எடுத்திருப்பாரு. இதோட மோட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் மோட்டிவ் ரிவெஞ்ச் அப்படிம்பாங்க. ஸ்பானிஷ் ட்ராஜடியோட ஹீரோ பேரு ஹிரோனிமோஸ் ரிவெஞ்ச் ஃபார் த மர்டர் ஆஃப் ஹிஸ் சன். தேர் இஸ் an external action. This is a twofold tragedy. Twofold tragedy. அது என்னங்க twofold tragedy? Thomas Kit's contribution is immensely important. ஏன் அப்படின்னா இந்த twofold tragedy சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாருங்க, he gave a new tragic hero who was neither a royal personage nor a superman but an ordinary person. First of all, கிரீக் ட்ராஜடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, அவனோட ஃபால் ஆஃப் அ கிரேட் ஹீரோவை தான் வந்து என்னன்னு இருப்பாங்க, ட்ராஜடின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் அண்ட் ஆர்டினரி மேன்ஸ் ப்ராப்ளம். செகண்ட் வந்து he introduced the element of introspection in hero. ஹீரோ என்ன பண்ணுவார்னா செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்குவார். கண்ணை காட்டினா கொலை பண்ணிட்டு முடிக்கிற மாதிரி இல்லை, நான் இவனை வந்து கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சூடாக சொல்ல அவர் என்னங்கிறாரு, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவார். ஒவ்வொரு ஹீரோவும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஹீரோ ஆக்ஷன்லயே இறங்குறாரு. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி அ நாவல் டச். இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க வந்து தாமஸ் கிட் கிட்ட இருந்து எடுத்துக்கணும். தாமஸ் கிட் ஸ்பானிஷ் ட்ராஜடி பேஸ்ட் ஆன் செனிகன் கன்வென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் நாஷ் அண்ட் தாமஸ் லாட்ச். Their dramatic work is inconsiderable. Lodge, who was also, according to Gosson, a little better than Vagrant, looser than Liberty, the wounds of civil war. அவங்க வந்து பெருசா எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணது வந்து எதுவும் வந்து ரீச் ஆகல. பட் ஜார்ஜ் பீல் வந்து பாத்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலி இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆகட்டும், கிறிஸ்டோபர் மார்லோ, ஷேக்ஸ்பியர் வந்து அதிகமான இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னா கிறிஸ்டோபர் மார்லோ வந்து எடுத்திருப்பாரு. ஜூ ஆஃப் மால்டால இருந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஜூஷ் மணிலெண்டர், யார் அதுல, த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல ஒரு ஜூயிஷ் மணிலெண்டர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூ ஆஃப் மால்டால இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாரு, இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆகட்டும், டாம்பர்லின் தி கிரேட் ஆகட்டும், இல்ல இங்க ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடிஸ்குள்ள வந்திருக்கும். இந்த கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பல கேரக்டர்ஸ் உருவாக்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் ஜார்ஜ் பீல். The plays of George Peele extant today are
The Arrangement of Paris, a pastoral play, The Battle of Alcazar, and The Famous Chronicle of King Edward the First. இந்த கொஸ்டின் ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா சிடெட்லயும் இங்கேயும் வந்திருக்கு. நெட்ல இதை ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. த ஃபேமஸ் கிரானிக்கல் ஆஃப் கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட், கிரானிக்கல் ஹிஸ்டரி. அதுக்கடுத்து லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பாட்ஷேபா, த ஓல்ட் வைஃப்ஸ் டேல்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. த ஓல்ட் வைஃப்ஸ் டேல், ஒய்ஃப் ஆஃப் பாத்னு ஒன்று இருக்கு. ஒய்ஃப் ஆஃப் பாத் எங்க வருவாங்க? கேப் டூத்ட் லேடி, 5 husbands, who is good in traveling, who is good in riding horses, who has been far and wild into traveling. இத்தனை விஷயத்துக்கு சொந்தக்காரங்க யாரு? ஒய்ஃப் ஆஃப் பாத். ஒய்ஃப் ஆஃப் பாத், ஒன் ஆஃப் த travelers to Saint Thomas Becket in Canterbury. ஸோ கேன்டர்பரி டேல்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஒய்ஃப் ஆஃப் பாத். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓல்டு ஒய்ஃப் டேல் அப்படின்னா ஜார்ஜ் பீல், ஒய்ஃப் ஆஃப் பாத்ங்கிறது கேன்டர்பரி. கேன்டர்பரி டேல்ஸ் யாரு? ஜாஃப்ரே சாசர். ஓகே. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிரீன். ராபர்ட் கிரீன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு. பட் இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ். The Comical History of Alphonsus, King of Aragon, A Looking Glass for London and England, The Honorable History of Friar Bacon and Friar Bungay, The History of Orlando Furioso. இந்த கொஸ்டின் வந்து 2-3 தடவை கேட்டிருக்காங்க. The History of Orlando Furioso. இந்த கொஸ்டினை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. The History of Orlando Furioso, Robert Greene. Okay. And out of the most important and interesting are Friar Bacon and Friar Bungay. And he contributed substantially towards the establishment of romantic comedy. Shakespeare is still considered to be one of the great dramatists who presented one of the ever living or everlasting tragedies and comedies. அதுவும் ரொமான்டிக் காமெடிஸ்ல எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோடது ஹாப்பி எண்டிங் ஸ்டோரிஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா யார் இருந்திருப்பாங்கன்னா ராபர்ட் கிரீன் இருந்திருப்பாரு. ஓகே. அண்ட் ஃபைனலி த செவன்த் ஒன், ஜான் லில்லி. லில்லி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ப்ரோஸ் ரொமான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல ப்ரோஸ் ரொமான்ஸை கொடுத்துருக்கிறது யாரு அப்படின்னா இவரு தான், ஜான் லில்லி. இவர் வந்து நிறைய டிராமாவும் எழுதியிருப்பாரு. பட் அவர் ஒரு டிராமாட்டிஸ்டாவே கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவரை வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டராக தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்த யூஃபியூஸ் அவர் எழுதின அந்த ப்ரோஸ் ஒர்க் வந்து இட் வாஸ் கன்சிடர் டு பி அ கிராண்ட் சக்சஸ் அட் தட் டைம். ஸோ அவரை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டிராமாட்டிஸ்டா பாக்குறத விட அவரை ஒரு எஸ்ஐஸ்டாவும் ப்ரோஸ் ரைட்டராகவும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. He himself was a courtier and wrote for the discerning courtiers. He had no intention to charm the eyes and ears of the masses or to win their acclamation. His plays are rather of the nature of masks, which were very popular with the queen and the court. He gave comedy a touch of sophistication and intellectualism. So, ஜான் லில்லி கோர்ட்ல, அதாவது குவீன் எலிசபெத்தோட கோர்ட்ல இருந்த ஒன் ஆஃப் தி poets or writers. ஸோ என்னாச்சுன்னா அவருக்கு வந்து he never had any compulsion or enthusiasm to write and entertain the masses. ஏதோ எழுதணுமேனு எழுதி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த யூனிவர்சிட்டி வெட்ஸ்ல படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு மேல நீங்க கவர் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் தி 7 யூனிவர்சிட்டி வெட்ஸோட பேரு அந்த நிமோனிக்கோட சொல்லுங்க பார்ப்போம். கிட் நாஷ் லாட்ஜ், கிரீன் பீல் கிரீன் லில்லி, கிட் நாஷ் ஜார்ஜ், கிட் நாஷ் லாட்ஜ், பீல்ஸ் கிரீன் லில்லி. இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா? கிறிஸ்டபர் மார்லோ. அவ்வளவுதான். 7 பேரு. 7 பேர்த்தோட பேரையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யார் யாரு எந்தெந்த ஜானர். ராபர்ட் கிரீன் ரொமான்டிக் காமெடி, ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு யாரு? கிறிஸ்டபர் மார்லோ. ஆஸ் வெல் அஸ் நம்ம யாரு சொல்லுங்க, யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. மொத்தம் 7 பேர் சொல்லியிருக்கோம். அதுல 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் யாருன்னா கிறிஸ்டபர் மார்லோ. செகண்ட் ஒன் த ஸ்பானிஷ்
ட்ராஜடி எழுதின அந்த ஆத்தர் பேர் என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பீல். ஸோ கிறிஸ்டபர் மார்லோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து எழுதின ஒர்க்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், டாம்பர்லின் தி கிரேட் அண்ட் தி ஜூ ஆஃப் மால்டா. இவர் வந்து பிளாங்க் வேர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டுருப்பாரு கிறிஸ்டபர் மார்லோ. அண்ட் இந்த பிளாங்க் வேர்ஸ் வந்து மில்டனோட காலத்து வரைக்கும் ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கும். ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸுமே வந்து இயம்பிக் பென்டாமீட்டர்லயும் பிளாங்க் வேர்சஸ்ல மட்டும்தான் இருக்கும். பிளாங்க் வேர்சஸ் பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஓகேங்களா? This is all about university wits. Now we'll move on to the questions. Spencer and university wits. Who was the famous playwright and poet associated with the university wits? உங்களுக்கு நல்லா தெரியும், William Shakespeare. Which literary work by Sir Philip Sidney is a pastoral romance and one of the most influential works of Elizabethan age? இங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்டரல் ரொமான்ஸ். இப்போ நம்ம ஸ்பென்சரை பத்தி பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவருக்கா Spencer wrote an elegy, mourning the death of Philip Sidney. அந்த ஒர்க்கோட பேர் என்ன? ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா. ஓகே, இப்படிதான் நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட், தி ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் இஸ் a collection of poems by, இது யாரு? எட்மண்ட் ஸ்பென்சர். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், எட்மண்ட் ஸ்பென்சர். The university which were a group of writers who were primarily associated with ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. பிரைமரிலி வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான். ஏதாவது ஒருத்தர் மட்டும் கேம்பிரிட்ஜ்ல இருந்திருப்பாங்க. ஓகே, the next, Christopher Marlowe's play Dr. Faustus explores the theme of, இப்பதான் நான் அதை பத்தி சொன்னேன். எதை பத்தி? டாக்டர் ஃபாஸ்டஸோட தீம் பத்தி. ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அதாவது ஒரு ஹீஸ் ஆக்சுவலி சயின்டிஸ்ட்னு சொல்றதோட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரொஃபஸர், ஜெர்மன் ப்ரொஃபஸர். அஃப்கோர்ஸ் ஜெர்மன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சாசரி அண்ட் டார்க் ஆர்ட்ஸ்குள்ள போயிடுவார். சூனியம், மந்திரிகம் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்குவார். அதான் கதை. தாமஸ் கிட் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் பிளே. அதான் சொல்லிட்டு இருந்தோம், த ஸ்பானிஷ் ட்ராஜடி. இட் இஸ் அ ஜெனிகன் கன்வென்ஷன், ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ். நெக்ஸ்ட், which university wit was a playwright and pamphleteer known for his satirical works and involvement in various controversies? இந்த கொஸ்டினை எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க அதை மட்டும். தாமஸ் நாஷ். அதுக்கு அடுத்து, the literary term university wits refers to their connection, Thomas Nash, their connection with what? Being scholars from prestigious universities, their involvement in academic debates, a satirical play they co-wrote while studying. Prestigious universities, the universities of Oxford and Cambridge. Amareti is a sonnet sequence written by, மொத்தம் 89 poems இருக்கும் அமரேட்டில. It was written by Edmund Spenser. Okay, which university wrote the play Endymion, a romantic comedy with mythological elements? எண்டிமியான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜான் லில்லி, எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குயின், குயின் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட், யூஃப்யூஸ், ஜான் லில்லி. Next, the university which were active during the period of England. Which period of England? Obviously, Elizabethan era. அதுக்கடுத்து, which university wit was a playwright and believed to have been the spy? Christopher Marlowe. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, he was very closely associated to the government as a spy. அதனால வந்து அவரோட டெத்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு மிஸ்டீரியஸ் சிச்சுவேஷன்ல நடந்திருக்கும். Next, which university wit was a dramatist, actor, and a contemporary of Shakespeare? It was Lily. அடுத்து, university wits were influenced by the works of which Roman poet? Seneca.
Which university wit is believed to have written the play Edward the Three with some scholars such as co-authoring with Shakespeare? Edward the Third. இப்பதான் நம்ம பார்த்தோம். And 18th one, the term university wits was coined by John Lilly. Next, Tamerlane the Great was written by Christopher Marlowe. And which university wit was also known for his prose work? Palladius Tamia. Palladius Tamia. What is the genre of Christopher Marlowe's play, The Jew of Malta? Jew of Malta வந்து tragedy. Next வந்து the university which played a significant role in the development of which theatrical venue? London. அவங்க வந்து பாத்தீங்கன்னா the Blackfriars, sorry, the Globe Theatre. அடுத்து The Fortunate and the Unfortunate Traveler is an adventure novel written by Thomas Nash again. Nash தான் வந்து நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம். He was considered to be one of the prose writers. அடுத்து the university which were instrumental in popularizing which literary form during the Elizabethan era? University which were instrumental in popularizing which literary form? உங்களுக்கு நல்லா தெரியும் the play. The Jew of Malta was written by Christopher Marlowe. Which of these is a famous work by Christopher Marlowe? Dr. Faustus. அதுக்கடுத்து Spanish tragedy Thomas Kidd. Euphues John Lilly. அடுத்து which of these is a morality play? Utopia. அவ்வளோதான். The last one வந்து பார்த்தீங்க அப்படின்னா last for today. Again, you're going to do this. Which technique is primarily used by a dramatist in morality poetry? Which technique is primarily used by a dramatist at a moral poetry? ஸோ இதை நீங்க ஓரளவுக்கு படிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். இது யூனிவர்சிட்டி விட்ஸ்ல இருந்து வரக்கூடிய 2 கொஸ்டின்ஸ், மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த சாப்டரை நீங்க ப்ராப்பரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் கன்ஃபார்மா கிடைச்சிடும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷேக்ஸ்பியரை பத்தி பார்ப்போம். பாய்.